அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, திருமண பேச்சுவார்த்தையின் பொழுது நடக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான அநியாயம் என்ன தெரியுமா? இதுதான் சீதனத்துக்கு விலை பேசுவது. சீதனத்துக்கு விலை பேசுவது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சீதனம் என்பது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும். அதனுடைய அநியாயங்கள், சீதனத்தினால் நடக்கக்கூடிய கொடுமைகள், அது ஒரு விரிந்த ஒரு பாடமாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் என்ன சொல்கிறது? திருமணம் முடிக்கிற ஆண் மகனை பார்த்து சொல்கிறது, நீங்கள் மன விருப்பத்தோடு பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகரை, அந்த சதாக்கை கொடுத்து விடுங்கள் என்று ஆண் மகனை பார்த்து தான் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய திருமணத்தில் நபி வழி என்ன? பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்பது. இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள், எத்தனை திருமண இடங்களில் மகருக்கு நாங்கள் விலை பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு மகர் தருவார்னு எத்தனை இடத்துல கேட்டோம் நாங்கள்? அது கணக்கே கிடையாது. அப்படித்தானே? திருமண மஜ்லிஸில் வந்து மணமகன் என்ன ரேட்டை சொல்கிறாரோ அது ரேட்டாக போயிடும். 101 ரூபாண்டா 101 ரூபா, 501 ரூபாண்டா 501 ரூபா, 1001 ரூபாண்டா. இந்த ஒரு ரூபா என்னத்துக்கு தான் வந்திருக்குதோ அல்லாஹ் போதுமானவன். என்ன செய்கிற முசீபத்தை சரிபடுத்துறதுக்கு ஒரு ரூபா உண்டு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? எந்த திருமண பேச்சுவார்த்தைக்கு போனாலும் முதலாவது நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, வீடு தருவார்களா, பெண் வீட்டில் காணி தருவார்களா, எவ்வளவு சல்லியா தருவாங்க, எவ்வளவு ரொக்கமா தருவாங்கன்னு என்ன செய்வாங்க. அதுல வேற புத்தள பகுதி எடுத்துக்கிட்டா அதுல என்ன பொம்புளைட பக்கத்தால புடிவாதம், உனக்கு நாங்க வீடு தருவோம், எடுத்து தான் ஆகணும். அன்பார்ந்தவர்களே, நான் கேட்கிறேன், வாப்பாமாரை பார்த்து, உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு சொந்தமான சொத்தை எப்படி ஆண்மகனுக்கு திணிக்கலாம்? அல்லாஹ் பயந்து கொள்ளக்கூடாதா? ரசூலா என்ன சொல்றாங்க? நீங்கள் மரணிக்கின்ற பொழுது உங்களுடைய அனந்தரக்காரர்களை அக்னியாக்களாக, செல்வந்தர்களாக விட்டு செல்வது அவர்களை கையேந்தக்கூடிய நிலையில் விட்டு செல்வதை விட சிறந்தது என்று ரசூலா சொன்னாங்க. யாரை சொன்னாங்க? வராசத்துக்காரர்கள், அனந்தரக்காரர்களை செல்வந்தர்களாக விட்டு செல்ல வேண்டுமாம். நம்ம என்ன தெரியுமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அடே, அல்லாஹ் ஒரு பக்கத்தை சொல்றான், நம்ம அடுத்த பக்கம் பிரட்டி கல்யாணம் என்ற போர்வையில் மணமகனுக்கு சொத்து எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வேற பலவந்தப்படுத்தி கேட்கிறேன், கொடுக்கலாமா? உங்களோட மகளுக்குரிய சொத்தை உங்களோட மருமகனுக்கு எழுதி வைக்கலாமா? என்ன ரைட் இருக்குது? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சீதன கலாச்சாரத்தை அப்படியே நடைமுறைப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட நாடகங்கள் ஆடுகின்ற ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பக்கம் என்ன செய்கிறது? சீதனம் கேட்டு கேட்டு பெண் வீட்டாரை கொடுமைப்படுத்துகிறது. அடுத்த பக்கம் என்ன? பலவந்தப்படுத்தி திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவரவர்களுக்கு சேர வேண்டிய ஹக்குகளை சேர்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது, தகுதியானவர்களுக்கு அவர்களுடைய சொத்துக்களை சேர்த்து விடுங்கள், தகுதியானவர்களுக்கு சேர்த்து விடுங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் சீதனம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் கூடுமானதா என்று கேட்டால், முதலாவது மாற்று மத கலாச்சாரம். சீதனம் என்பது முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் அல்ல. முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் எது? மகர் கொடுப்பது. நபிகளாருடைய வழிமுறை எது? மகர் கொடுப்பது. நீங்கள் இந்துக்களுடைய கலாச்சாரத்தை போரு பாருங்கள், அவர்களுடைய கலாச்சாரத்தில் தான் சீதனம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நாங்களும் என்ன செய்கிறோம்? மாற்று மதத்தவர்களை பின்பற்றி சீதன கொடுமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களிடையே நீங்கள் சொத்துக்களை அநியாயமான முறையில் சாப்பிட வேண்டாம். நான் கேட்கிறேன், பெண் வீட்டார்கிட்ட போய் திருமணம் முடிக்கிறோம் என்பதற்காக வீடு கேட்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? சொத்து செல்வங்கள் கேட்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? காணி பூமி கேட்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? நகை நட்டுக்களை கேட்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நியாயபூர்வமான காரணம் இல்லாமல் அடுத்தவண்ட சொத்தை அநியாயமான முறையில் சாப்பிடாதீங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துன் நிசாவிலே இப்படி ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன? வஇன் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? அனாதைகளுக்கு நீங்கள் அநியாயம் இழைப்பதை பயந்தால் அனாதைகளை திருமணம் முடிக்காமல் பொறுப்புதாரிகள் உயிரோடு இருக்கிற பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் சூரத்துன் நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தில் இறக்கி வைக்கிறான். என்ன வசனம் அது?
அனாதைகளுடைய விடயத்தில் அநியாயம் இழைப்பதை பயந்தால் அவர்களை நீங்க திருமணம் முடிக்க வானம். பொறுப்புதாரிகள் உயிரோடு இருக்கிற பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் ஏன் இறங்கியது என்பது சம்பந்தமாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்து ஒரு மாணவர் கேட்கிறார். உர்வா என்று சொல்லப்படுகிற தோழர் கேட்கிறார், ஆயிஷா அம்மையார் அவர்களே, இந்த வசனத்தை ஏன் அல்லாஹ் இறக்கினான் என்று கேட்கிற பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அழகான ஒரு காரணத்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியதற்கு காரணம் புகாரியிலே 4574வது செய்தியாக பார்க்கலாம். அன்றைக்கு ஒரு நடைமுறை இருந்தது. என்ன தெரியுமா? ஒருவர் மௌத்தா போயிட்டா அவங்களோட புள்ளோகள் என்ன செய்வாங்க? தத்தெடுத்து வளர்ப்பாங்க. எடுத்து வளர்க்கிற ஒரு முறை இருந்தது. அனாதைகளை பராமரிக்கிற ஒரு முறை இருந்தது. இன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட என்ன அது கூட என்ன இல்லாம போயிட்டு அன்றைக்கு தாராளமா இருந்தது. என்ன செய்வாங்க? அனந்தர சொத்தோட தானே வருவாங்க. அனந்தர சொத்துக்களோட ஒருவருக்கு கீழால் ஒரு அநாத புள்ளை இருந்தா அந்த அநாத புள்ளையை பராமரிக்கிறவர் என்ன செய்வாராம்? அந்த பொம்புளை புள்ள வளர்ந்து வளர்ந்து வரும் பொழுது அழகாகவும் இருந்து சொத்துக்களும் இருந்தா இவர் என்ன செய்வாராம்? அதே புள்ளைய திருமணம் முடிச்சுக்கொள்ள ட்ரை பண்ணுவாராம். எதுக்கு தெரியுமா? ஒன்று ஏண்ட பொறுப்பில் இருக்கிற பொண்ணு தானே, மகரை குறைச்சி கொடுத்துடலாம், மகரை குறைச்சி கொடுத்துடலாம் என்ற ஐடியால முடிப்பாங்களாம். இரண்டாவது என்ன? அந்த சொத்துக்களையும் என்ன செய்யலாம்? ஏன்னா பொறுப்புதாரில கேட்கறதுக்கு தனக்கு சொந்தப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி ஒரு நோக்கத்தில் திருமணம் முடிக்கிற வழிமுறை அன்றைக்கு இருந்தது. ஒன்றுனா மகரை குறைச்சி கொடுக்கிறது, ரெண்டாவது சொத்துள்ள பெண்ணை முடிச்சுக்கிட்டா என்ன சொத்துக்கள் தனக்காக இருந்தானே, அப்படி ஒரு நோக்கத்தில் முடிக்கிற வழிமுறை இருந்தது. இதைத்தான் அல்லாஹ் கண்டித்து, இப்படி நீங்கள் அநியாயம் இழைப்பதாக இருந்தால் அவர்களை திருமணம் முடிக்க வேண்டாம், பொறுப்புதாரிகள் இருக்கிற பெண்களை முடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னான் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விளக்கம் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்றைக்கு இருந்த அநியாயம் என்ன, ஜாஹிலியா காலத்து அநியாயம் என்ன நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பொறுப்புதாரிகள் இல்லாத பிள்ளைகளை தண்ட பொறுப்புல வச்சு வளர்ப்பாங்க. வளர்த்து போட்டு திருமணம் முடிக்கிற வயசு வந்தா என்ன செய்வாங்க? மகரை குறைச்சி கொடுப்பாங்க, அவங்களோட சொத்தை சூறையாடி கல்வாங்க. அப்படி ஒரு நோக்கம் இருந்தது. இன்றைக்கு நாங்க என்ன தெரியுமா செய்கிறோம்? நவீன ஜாஹிலியத்து, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஜாஹிலியத்து அப்படி இருந்தது. இன்றைக்கு நம்ம செய்யற துரோகம் என்ன தெரியுமா? பொறுப்புதாரி இருக்கிற புள்ளகளையா பார்த்து தான் முடிக்கிறோம், மகரையும் குறைச்சி கொடுக்கிறோம், சீதனத்தையும் அள்ளி வாங்கி கொள்றோம். எவ்வளவு பெரிய துரோகம் என்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த சமூகத்துக்கு அந்த பெண்களை முடிக்கவான இஸ்லாம் சொல்லி இருந்தா இன்றைக்கு என்ன தீர்வு சொல்லணும்? இன்றைக்கு என்ன தீர்வு சொல்லணும்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்ணை பெற்றவனுக்கு மிகப்பெரிய கொடுமையா போயிட்டது. என்ன எந்த அளவுக்குண்டா, இஸ்லாம் குமருக்கடமன் ஒன்றை சொல்லவே இல்லை. இஸ்லாம் குமருக்கடமன் ஒன்றை சொல்லவே இல்லை. சில நேரம் நம்முடைய ஏரியாக்கள் இருந்து உங்களோட ஊருக்கு பிச்சை வாங்க வருவாங்க, கிழக்கு மாகாணத்திலிருந்து உங்களோட ஊருக்கு பிச்சை வாங்க வருவாங்க, புத்தளத்திலிருந்து கண்டிக்கும் வடக்குக்கும் போவாங்க. போய் எப்படி தெரியுமா கேட்பாங்க? குமரு காரியம் இருக்குதப்பா, என்ன மாலும் இருந்தா தாங்கன்னு கேட்பாங்க. அட இஸ்லாத்துல குமரு காரியம் ஒன்று இருக்குதா? அட குமரு ராணி மாறி போகணும், அவளுக்கு கொடுத்து அனுப்ப தேவையில்ல. நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறோம்? குமரு கடமேண்டு ஒன்றே கொண்டு போய் வச்சிட்டோம். குமரு கடமேண்டா என்ன? ஒன்று மகருக்கு பதிலாக சீதனம் கொடுக்கணும். நம்ம முதுகெலும்பு இல்லாத ஆண்களை எல்லாம் கொண்டு வீடு வாசல் கொடுத்து முதுகெலும்பி வைக்கணுன்றதுதான் பொம்புளை கடமைன்றது, குமரு கடமைன்றது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சுத்த ஹராத்தை விலை பேசி வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சீதன கொடுமையில் ஈடுபடுகிற சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். அல்லாஹ் பொறுப்பை கொடுத்திருக்கிறான் தானே, ஆண்களோட கையில தான் பெண்களை நிர்வகிக்கிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முதலாவது காரணம், பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅதின், சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பித்து வைத்திருக்கிறான், அது தனி. இன்னொன்று என்ன தெரியுமா? வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய சொத்திலிருந்து செலவழிக்கிறார்கள், அதனால தான் ஆண்கள் நிர்வகிக்க தகுதியானவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, நம்ம பொம்பளை கிட்ட வாங்கிட்டு போனா எப்படி பொம்பளையை நிர்வகிக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எனவே அல்லாஹ் சொல்கிற முதுகெலும்புள்ள ஆண்கள் யார் தெரியுமா? தண்ட சொத்தால பெண்களுக்கு கொடுத்து திருமணம் முடிக்கணும். வாங்கி முடிக்கிறவன் குர்ஆன் புகழ்ந்து பேசுகிற ஆண்கள் அல்ல என்பதையும் நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம், இந்த பேச்சுவார்த்தையில் நடக்கக்கூடிய இன்னொரு அநியாயம் என்ன தெரியுமா? விலை பேசுவாங்க. நாங்க 50 சகனுக்கு வருவோம், மாப்புள விட்டாள்கள், நாங்க 50 சகனுக்கு வருவோம், நீங்க சாப்பாடு போடணும் இல்லையா?
எந்த மஜ்லிஸ்ல மகருக்கு பேசப்படுது, இந்த வலிமாவுக்கு எந்த மஜ்லிஸ்ல பேசப்பட்டது? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க. கல்யாணம் முடிக்கும் பொழுது எந்த மஜ்லிஸ்லயாவது பெண் வீட்டார்கள் முன்னுக்கு வந்து, இந்த பாருங்கப்பா, ஆம்புளையிட கடமை தான் மகர் கொடுக்கிறது, நாங்க 20 சாங் கூட்டிக்கிட்டு வருவோம், நீங்க எத்தனை வலிமா கொடுப்பீங்கன்னு எத்தனை திருமண மஜ்லிஸ்ல பேசினாங்க? வலிமா பேசப்படுறதே இல்லை. அன்பாண்டவர்களே, எதுக்கு தெரியுமா விலை பேசுவாங்க? பெண் வீட்டு சாப்பாட்டுக்கு விலை பேசுவாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவும் மாற்று மத கலாச்சாரம் தான். இஸ்லாமிய திருமணத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால் நபிகளாருடைய சொல், நபிகளாருடைய செயல், நபிகளாருடைய அங்கீகாரம், 3 அடிப்படையிலும் ஆதாரம் உள்ளது. எது தெரியுமா? வலிமா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த எல்லா பெண்களுக்கும் வலிமா கொடுத்தார்கள் என்பது புகாரி முஸ்லிம்ல பார்க்கலாம். நபிகளாருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்த பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுகிர் என்ற இலந்தை இலையை கொண்டு வந்து விற்பனை செய்து அதன் மூலம் வருமானம் சேர்த்தார்கள், வலிமா கொடுப்பதற்கு என்ற ஆதாரத்தை புகாரியிலே பார்க்கலாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்து விட்டேன் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்கிற பொழுது அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்து வலிமா போடு என்று சொல், செயல், அங்கீகாரம் 3 ஆதாரங்களும் கொண்ட ஒரு சுன்னா என்ன தெரியுமா? திருமணத்தில் ஆண் வீட்டு பக்கத்தில் கொடுக்கப்படுகிற வலிமா. ஆனா முஸ்லிம் சமூகத்தில் அதுக்கு எந்த பெருமதியும் இல்லை சகோதரர்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண் வீட்டு சாப்பாடு எப்படி தெரியுமா போகும்? 100 சகான், 150, 200, 300 சகான். பெண் வீட்டு சாப்பாடு பெரிய பெரிய ஹோல்களை புக் பண்ணி, பெரிய பெரிய ஹோட்டல்களை புக் பண்ணி தான் நடக்கும். வலிமா ஒரு 10 சகான் போதுமா? அப்படிதான் கேட்பாங்க. வலிமா ஒரு 20 சகான் போதுமா? அப்படித்தான் கேட்பாங்க. அதையும் குறைக்கணும்டா பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு தான் நம்ம சுண்ணாவை மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பெண் வீட்டு அனாச்சாரம் நடப்பது பெரும் பெரும் ஹோல்களிலும் பெரும் பெரும் ஹோட்டல்களிலும். வலிமா நடக்கிறது நம்மளோட வீட்டு முத்தத்தில். மாஷா அல்லாஹ், எங்க போய் நிக்குது சுன்னா, எங்க போய் நிக்குது மாற்று மத கலாச்சாரம்? இந்த அடிப்படைகளையும் பெண் வீட்டாரை சுரண்டி பிழிகிற இந்த காரியத்தை அறியாமல் ஒரு சில உலமாக்கள் இந்த பெண் வீட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த அநியாயத்துக்கு, இந்த கொடூரத்துக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இஸ்லாம் எப்படி திருமணத்தை வைத்துக் கொள்ள சொல்கிறதோ அந்த அடிப்படையில் சிலர் கேட்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் தடுக்கலையே? அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் தடுக்கலன்றது ஒரு பகுதி, ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்களே. அப்பா, ரசூலுல்லாஹ் சொல் செயல் அங்கீகாரம் போதாதா நமக்கு? இஸ்லாமிய திருமணத்தில் நபிகளார் செய்தது போதாதா? என்ன, எங்களுக்கு குடும்பம் பெருசா இருக்குது, குடும்பம் பெருசா இருக்குன்னா வலிமாலை போடு, வலிமாலை வச்சுக்காத. வலிமாவை சின்னதா செஞ்சு போட்டு குடும்பம் குடும்பம் பெண் வீட்டு கலாச்சாரத்தை பெருசுபடுத்துகிறீர்களே. அப்பா, வலிமாக்கிய அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாதா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடித்து எங்களுடைய கலாச்சாரமாக செய்து கொண்டிருக்கிற சமூகமும் அதற்காக இந்த அடிப்படைகளை விளங்காமல் மார்க்க தீர்ப்பு கொடுத்திருக்கிற உலமாக்களும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்கிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, இது மாற்று மத கலாச்சாரம். இரண்டாவது, நபிகளார் காட்டி தந்த இஸ்லாமிய திருமணத்தின் உணவு முறைக்கு எதிராக, சாப்பாட்டு முறைக்கு எதிராக வந்த ஒரு கலாச்சாரம் என்பதையும் நானும் நீங்களும் தெளிவாக உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே மகரை வளருங்கள், மகருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், மகருக்காக பேச்சுவார்த்தை நடத்துங்கள், வலிமாவை முக்கியத்துவப்படுத்துங்கள், வலிமாவுக்காக பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அன்பாண்டவர்களே, நபிகளார் காட்டித்தராத, நபிகளார் செய்யாத, நபிகளார் சொல்லாத அனாச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எப்படி நான் ஒரு முஸ்லிம் நபிகளார் திருமணம் முடித்ததற்காக முடிக்கிறோம் என்று முடிவெடுத்தோமோ அதே போன்று நபிகளார் எந்த பெண் வீட்டு சாப்பாட்டை கொடுக்கவில்லையோ அதை நான் செய்ய மாட்டேன், நபிகளார் எந்த சீதனத்தை திருமணத்தில் காட்டித் தரவில்லையோ அதை நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுப்போமாக இருந்தால் இதுதான் இஸ்லாமிய திருமணம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்.